இலங்கையின் அருளாளர் ஜோசப்பாஸ் அடிகளார் என்று புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் திருத்தந்தையால் காலிமுகத்திடலில் இன்று காலை ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருப்பலியின் போது ஜோசப்பாஸ் அடிகளார் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அப்போஸ்தகரான ஜோசப்பாஸ் அடிகளாரை புனிதர் நிலைக்கு உயர்த்தும் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக நேற்றிரவு முதல் இன்று காலை வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் காலிமுகத்திடலில் அணிதிரண்டிருந்தனர். திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை 7:15 அளவில் திருத்தந்தை தமது பரிவார கர்தினால்களுடன் காலிமுகத்திடலுக்கு வருகை தந்தார். பாப்பரசரை வரவேற்கும் நோக்கில் இலங்கை கலாசாரத்தை பிரதிபலிக்கும் பல நிகழ்வுகள் இடம்பெற்றன. சிறிய வழியில் திருச்சபை பயணிக்க திறந்த வாகனத்தில் காலிமுகத்திடல் முழுவதும் சென்ற திருத்தந்தை அங்கு கூடியிருந்தவர்களுக்கு ஆசி வழங்கினார். இந்த விசேட திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக கூடியிருந்த விசேட தேவையுடைய சிறார்களையும் பரிசுத்த பாப்பரசர் உவகையுடன் ஆசிர்வதித்தார். பரிசுத்த பாப்பரசர் முதலாவது பிரான்சிஸ் திருப்பலிக்காக அமைக்கப்பட்டிருந்த விசேட பீடத்தில் பிரசன்னமாவதற்கு முன்னதாக கொழும்பு மாநகர மேயர் பாப்பரசரை சந்தித்து சம்பிரதாயங்களை நிறைவேற்றினார். பின்னர் பவனியாக அழைத்துச் செல்லப்பட்ட திருத்தந்தை திருப்பலியை ஆரம்பித்தார். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இலங்கை விஜயத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றான அருளாளர் ஜோசப்பாஸ் அடிகளாரை புனிதர் நிலைக்கு உயர்த்தும் நிகழ்வு இதன்போது இடம்பெற்றது. இலங்கை வாழ் மக்களுக்கு இன்று மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். இலங்கையின் முதலாவது புனிதராக ஜோசப்பாஸ் அடிகளார் இன்றைய தினம் திருநிலைப்படுத்தப்பட்டார். அந்த வகையிலே காலி முகத்திடலிலே நடைபெற்ற திருப்பலியில் பாப்பரசர் முதலாவது பிரான்சிஸ் திருத்தந்தை கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். அதே போன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான குருமார், அதே போன்று பக்தர்கள், பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு மத்தியில் தான் இந்த தினம் இந்த திருப்பலி பூஜை ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை பரிசுத்த பாப்பரசர் மடு திருத்தலத்துக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு கூடியிருக்கும் மக்களுக்கும் ஆசி வழங்கவிருக்கின்றார். இது தொடர்பான தகவல்களையும் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுடன். நான் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, காலி முகத்திடலில் இருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக. இலங்கையில் ஆற்றிய சேவைக்கு மதிப்பளிக்கும் வகையில் அருளாளர் ஜோசப்பாஸ் அடிகளாரை கண்டி மறைமாவட்ட ஆயர் பேரருட் திரு வியானி பெர்னாண்டோவினால் திருத்தந்தையிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. Holy Mother the Church beseeches your holiness to enroll Blessed Joseph Vas among the saints, that he may be invoked as such by all the Christian faithful. Dio Patri Onnipotenti, preces nostras, per Iesum Christum levemus, odiate Mariae Virginis, et omnium santorum suorum intercessione, sua gratia sustiniat, et consolaniter actualis sumus. ஜோசப்பாஸ் அடிகளார் 1651 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 திகதி இந்தியாவின் கோவா செல்செட் பிரதேசத்தில் பிறந்தார். 1676 ஆண்டு பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார்.
ஜோசப்பாஸ் அடிகளார் 17ஆம் நூற்றாண்டில் கத்தோலிக்கத்தின் மறையுண்மைகளை எடுத்துக் கூறுவதற்காகவும் போதனைகளை பிரசங்கம் செய்வதற்காகவும் பல இன்னல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் மத்தியில் இலங்கை முழுவதும் பயணித்து துணிவுடன் நற்செய்தி போதித்துள்ளார். ஜோசப்பாஸ் அடிகளார் யாசகர் போன்று மாறுவேடம் பூண்டு நற்செய்தியை போதித்துள்ளார். 1711ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் திகதி தனது 60வது வயதில் ஜோசப்பாஸ் அடிகளார் கண்டியில் நித்திய இளைப்பாறினார். அருளாளர் ஜோசப்பாஸ் அடிகளாரை புனித நிலைக்கு உயர்த்தும் திருப்பலியின் போது திருத்தந்தை மறையுரையாற்றினார். In Saint Joseph we see a powerful sign of God's goodness and love for the people of Sri Lanka. புனித ஜோசப்பாஸ் அடிகளாரை சிறந்த சேவையாளரை போன்றே இலங்கை மக்களுக்கான மிகச்சிறந்த வலுவான நன்மைகள் மற்றும் பேரன்பிற்கான அடையாளமாக காண்கின்றோம். மக்களின் நன்மைக்காகவும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜோசப்பாஸ் அடிகளார் பல்வேறு திருப்பு முனைகளுக்கு காரணமாக அமைந்த ஆசானாகவும் சமூகத்துக்கு முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளார். பொறுமை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றை கத்தோலிக்க மதத்திற்கமைய மேம்படுத்திய பெருமை அவரை சாரும். தேவ சபையை அன்பால் நிரப்புவதற்கு இந்த செயற்பாடுகள் துணை புரிந்தன. ஜோசப்பாஸ் அடிகளார் சமயங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை பாதுகாத்து சமாதானத்தை ஏற்படுத்தும் முறையை சுட்டிக்காட்டினார். ஆகையால் என்றும் ஒரே வகையான அன்பு செலுத்தக்கூடிய நிலையை அடிகளாருக்கு இறைவன் வழங்கியுள்ளார். இலங்கையில் கத்தோலிக்கம் பிரபல்யம் அடைவதற்கு அடிகளார் ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். Following the example of Saint Joseph Vaz, the Christian of this country might be confirmed in the faith and make an ever greater contribution. அதன் பின்னர் பேரரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை திருத்தந்தைக்கு நன்றி தெரிவித்தார். Over and above the gift of your presence on this soil, you have given us. நீங்கள் இந்த பூமியில் காலடி பதித்த பரிசை விஞ்சும் வகையில் எமக்கு புனிதர் ஒருவரையும் பரிசளித்துள்ளீர்கள். புனிதர் ஜோசப் வாஸ் என்னும் இந்த பரிசு குறித்து நாம் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அண்மை காலமாக நாம் பெருமளவு கண்ணீரை சிந்தியுள்ளோம். அதிகளவு உயிர்களை காவு கொண்டு எமது வளங்களை அளித்த உள்நாட்டு மோதலே இதற்கு காரணமாகும். அந்த துன்பமான வரலாற்றில் இருந்து விடுபடுவதற்கு இன்று நாம் முயற்சிக்கின்றோம். எமக்கு நல்லிணக்கம், சமாதானம் மற்றும் உண்மையான முன்னேற்றம் ஏற்படுகின்ற யுகமே தேவைப்படுகின்றது. உண்மையில் எமது மனங்களை ஆற்றுப்படுத்துவதற்கு எமக்கு உதவி புரியுமாறு நான் தங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடுமையான வன்முறைகளுக்கு மன்னிப்பு கோருவதற்கான சக்தியை வழங்குங்கள். அந்த துயரமான வரலாற்றை மறந்து முதலால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான சக்தியை பெற்று தாருங்கள். எமக்கு மிகவும் விரைவாக சமாதானம் என்ற ஆச்சரியத்தை பெற்றுக் கொடுக்குமாறு சுவர்க்கத்தில் இருந்து உதவி புரியுமாறு புனித ஜோசப் வாசிடம் மன்றாடுங்கள். எமக்கிடையிலான அனைத்து வேறுபாடுகளையும் புறந்தள்ளி உண்மையான முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சியாகிய இலக்குகளை அடைவதற்கு உறுதுணை புரியுங்கள். For all its people, irrespective of all our differences.